வணக்கம் உறவுகளே, நலமா இருக்கீங்களா? வளமா இருக்கீங்களா? வளமோடு வாழுங்கள். ரஜினி போட்ட ரோடு. ஆமாங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் சிதம்பரம் பகுதியில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இடத்திற்கு அங்கு வாழக்கூடிய மக்களின் நன்மையை கருதி சாலை அமைத்து கொடுத்தார். தெரியுங்களா? இது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. அன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கிற நிகழ்வை அதோட இணைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் தேர்தல் அரசியல் இதில் மனதில் வச்சு அரசியலுக்குள்ளே வராங்க, சமுதாய சேவைகள் செய்கிறாங்க, அரசியல் கட்சி துவங்குறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் அமர்றதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இது வேற. அதுவும் இல்லாமல் ரஜினிகாந்தோடைய ஆன்மீக வாழ்க்கை அனைவரும் அறிந்தது. மிகவும் பிரபலமாக தெரிந்தது திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் யோகிராம் சுரத்குமார்ஜி அவர்களுடைய ஆணைக்கிணங்க மின் விளக்குகள் அமைத்து கொடுத்தது. அந்த நிகழ்வுகள் நடக்கும்போது நான் ராஜபாளையத்தில் இருக்கேங்க. என்னுடைய நண்பர் வீட்டு திருமணம் அதில் இருக்கேன். அப்போ தான் அந்த நிகழ்வு நடக்குது. ஆனால் இப்போ நான் சொல்கிற நிகழ்வு நடந்தது யாருக்குமே தெரியாதுங்க. ரகசியமாகவே இருக்கு. சிதம்பரத்துடைய ரகசியங்கள் இதுவும் ஒன்று. இன்னைக்கு சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர் மன்ற பொறுப்பாளர்களுக்கு இந்த தகவல் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். இருந்தாலும் பழைய அன்பர்களுக்கு நிச்சயமாக அது நினைவு இருக்கும். தன்னார்வலராக நிறைய ரசிகர்கள் தங்களை முன்னிறுத்தி சிதம்பரத்தில் குறிப்பிட்ட ஒரு பகுதி சாலை வசதி இல்லாமல் இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய மக்களை போய் சந்திக்கணும், போகணும், வரணும் அப்படின்னா மழைக்காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இடுப்பளவுக்கு சேறு சகதி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துக்கு ஒரு சாலை அமைக்கணும், போக்குவரத்துக்கு வசதி செய்து கொடுக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு சத்யநாராயணன் கணக்கும் போது அவங்க தலைவர் பார்வைக்கு கொண்டு போனாங்க. தலைவரோட சம்மதத்தின் பேரில் நல்லா தெரிஞ்சிங்க, அந்த காலகட்டத்தில் பொறுப்பில் இருந்த நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களால் மட்டுமே அந்த பணி நிதி திரட்டப்பட்டு செய்து கொடுக்கப்பட்டது. எந்த ஒரு பிரதி உபகாரமும் இல்லாமல். இன்னைக்கு அரசியல் வரக்கூடிய நடிகர்கள் இலக்கு வைத்து அதை நோக்கி தன் ரசிகர்களை திருப்புகிறார்கள். ஆனால் அப்போ அப்படி இல்லை. அந்த மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு சாலை இன்னைக்கு சிதம்பரத்தில் முக்கியமான சாலையாக விளங்குது. அது மட்டுமின்றி சிதம்பரம் நகர வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைந்தது. இன்று நகராட்சி விரிவாக்கத்திற்கும் ஒரு காரணமாக அமைந்து விட்டது. இப்போ சில தினங்களுக்கு முன் ஊராட்சி அமைப்புகளுடைய இணைப்பு பற்றி ஒரு அறிவிப்பு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. அதில் சிதம்பரம் நகராட்சியோடு சில பகுதிகள் ஊராட்சிகள் இணைக்கப்பட்ட விவரங்கள் வெளிவந்தது. நானும் பேப்பரில் பார்த்தேன். இன்னைக்கு இருக்கிற அந்த சாலை போக்குவரத்து நிறைந்த ஒரு சாலையாக, மக்கள் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையான ஒரு சாலையாக விளங்குகிறது. அந்த சாலையை அமைத்து கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆசியோடு அன்று பொறுப்பில் இருந்த சத்யநாராயணனுடைய வழிகாட்டுதலில் சிதம்பரம் நகர ரஜினிகாந்த் ரசிகர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள். ஆமாங்க, இந்த பணி சிதம்பரத்தில் ஒரு வளர்ச்சிக்கு காரணமான ஒரு பணியாக அமைஞ்சது. அது மட்டுமில்லை, எந்த ஒரு பிரதி நோக்கமும் எதிர்பார்க்காமல் ஒரு நடிகரின் ரசிகர்களாக மட்டும் இல்லாமல் தன்னார்வலராக மாறிய சம்பவமும் அப்பொழுதுதான் நடைபெற்றது. அந்த சாலை என்ன தெரியுமா?
சிதம்பரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த தகவல் தெரியுமா? இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிதம்பரம் பகுதியை சேர்ந்த ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கும் ரசிகர்களுக்கும் அந்த பாதை எதுன்னு தெரியுமா? அவசியம் உங்களுக்கு அந்த சாலையை பற்றி தெரிஞ்சிருந்ததுன்னா தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி இந்த காணொலியில் அந்த பேரை நான் சொல்லாமல் இந்த காணொலியை முடிக்கிறேன். அதற்கு ஒரு காரணமும் இருக்குது. அடுத்தடுத்த காணொலியில் அதை பார்ப்போம். சிதம்பர ரகசியங்களில் வித்தியாசமான ஒரு தகவலாக, அது மட்டுமின்றி ரஜினிகாந்தின் ஆரம்பகால ஆன்மீக பாதை செப்பனிடப்பட்டு உருவாகியதே சிதம்பரத்தில் இருந்துதான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இதில் இணைத்து பதிவிடுகிறேன். அது என்ன என்று அடுத்த காணொலியில் காண்போம். இந்த நாள் மட்டுமல்ல, வரக்கூடிய காலங்களும் வசந்த காலமாக அமையட்டும். என்றும் உங்களோடு நான், உங்களுக்காக மட்டும்தான்.